எதிர்பார்க்காதது உனக்கு நடக்கும்போது, when the unexpected happens to you, most of the time the great shocks in our lives come unannounced. அதாவது சில நேரத்தெல்லாம் காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராம நேற்று நைட்டு நல்லா படுத்திருப்போம், அன்னைக்கு காலையில் பார்த்தா புதுசாக திடீர்னு காலையில் ஒரு ஷாக் இருக்கும். அந்த பிரச்சனையை எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் நமக்கு சொல்லிட்டு எப்பா டிசம்பர் 6ஆம் தேதி வரேன், 8ஆம் தேதி காலைல 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லிட்டு தந்தி போட்டு டெலிகிராம் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நமக்கு வருவதில்லை. அன்அனௌன்ஸ்டா there is sickness which comes in our way. திடீர்னு கதவுகள் அடைக்கப்படுது. there is job loss, there is failure. திடீர்னு நம்ம எதிர்பாராத ஒரு பிசினஸ் லாஸ். முக்காவாசி நேசம் we are not prepared or ready for the shocks which we receive in life. ஆனால் this morning I want to encourage you, நம்ம இந்த பிரச்சனைக்கு ரெடி இல்லாமல் இருக்கலாம், பட் God was always ready. அவர் ஏற்கனவே நமக்கு இந்த பிரச்சனை வரும்னு தெரியும். பிரச்சனை வரும்னு தெரியும் மட்டும் இல்ல, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம் தேவன் நமக்காக ஆல்ரெடி வைத்திருக்கிறார். Hallelujah. I want to tell you, if you are surprised with something which is unexpected in your life, I also want to encourage you, be surprised, because God is also going to bring an unexpected miracle in your life. நீ எப்படி பிரச்சனையை பார்த்து ஷாக் ஆனியோ, கர்த்தரும் வாழ்க்கையில செய்யற அற்புதத்தை பார்த்தா ஷாக் ஆகிற மாதிரி கர்த்தரும் வாழ்க்கையில பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். Hallelujah. We've been looking at the life of Abraham. 12வது அதிகாரத்துல ஆரம்பிச்சோம். ஆபிரகாமின் வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். 12வது அதிகாரத்துல இருந்து அப்படியே 22 அதிகாரம் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். We've been looking at a table. ஒரு அதிகாரத்திலயும் என்ன போட்டிருக்குதுன்னு I want to just mention to you. Where is the table? Yeah. We started with Genesis 12. அதாவது நீங்க ஒரு சாப்டர் வாசிக்கும் போதுங்க வசனங்க ஞாபகம்னா கூட அந்த சாப்டரோட கதை என்னன்னு மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா you will remember the Bible. 12வது அதிகாரம் வாசிக்கும் போது ஆபிரகாமை ஆண்டவர் சந்திக்கிறார். எப்பா கானானுக்கு வா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஒரு எகிப்துக்கு போற மாதிரி ஒரு இது வருது, ஒரு பஞ்சமம் வருது. 13வது அதிகாரம் ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சு போகிறாங்கன்னா, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போ. they are getting separated. 14th chapter செப்பரேட் ஆன லோட்டை என்ன பண்றாங்க, the kings வந்து என்ன பண்றாங்க, they kidnap and go. ஆபிரகாம் வந்து அவ்வளவு நாள் ஃபெய்த் மேன் இருந்தவர் ஃபைட்டரா மாறுறாரு, போய் லோட்டை ரெஸ்கியூ பண்ண வராரு. 15th chapter ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். God makes a covenant with Abraham and Sarah, ஒரு குழந்தையை கொடுப்பன்றாரு. 16th chapter ஆனா நம்மால் சாரா சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, ஆகார கட்டிக்கோ குழந்தைய பத்திக்கன்றாங்க. ஆகார் பிரெக்னென்ட் ஆனவனா ஆகார தள்ளி விட்டுறாங்க. 17th chapter ஆண்டவர் என்ன சொல்றாரு, 99 வயசுல ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, என் முன்னாடி உத்தமனா நட, சேஞ்ச் யுவர் வேஸ் அண்ட் வாக் பிளேம்லெஸ்லின்றாரு. பேரை ஆபிரகாம்ல இருந்து ஆபிரகாம் மாத்துறாரு, சாராயில இருந்து சாரான் மாத்துறாரு. 18th chapter 3 ஏஞ்சல்ஸ் விசிட் பண்றாங்க. சாராக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இதே நேரம் அடுத்த டைம் அடுத்த வருஷம்ன்றாங்க. சாரா சிரிக்கிறா. 19th chapter சோடோம் குமராவை கர்த்தர் அழிக்கிறார். நம்மால போய் ஆபிரகாம் 50 பேர் இருந்தா விட்டுருவீங்களா, 40 பேர் இருந்தா விட்டுருவீங்களா, 30 10 5 வரைக்கும் வராரு, அழிச்சிடுறாரு. 19th chapter 20th chapter ஆபிரகாம் அபிமெலேக்கை ஏமாத்துறாரு. என்னன்னு, சாரா என் தங்கச்சின்றாரு, சிஸ்டர்ன்றாரு. ஆனா ஒரு வகையில கசன் சிஸ்டர், அது உண்மைதான். 21st chapter ஈசாக்கு பிறக்கிறார். அந்த நாள் வருகிறது, ஆகார் துரத்தப்படுகிறார். 22வது அதிகாரம் ஈசாக்கை ஆண்டவர் பலி செலுத்த சொல்கிறார். ஓகே, this is the total coverage of all the 10 chapters, 12 ல இருந்து 22 வரைக்கும். Now 22 போயிட்டோம் நம்ம ஆக்சுவலா, but I want to come back to 21 because I want to touch upon the story of Hagar today, right? ஆகார் எப்படி ஆபிரகாம் வாழ்க்கைக்குள்ள வருகிறாங்கன்னா, இவங்க ஊருக்கு 12வது ஊரை விட்டு, அது ஊர் விட்டு ஹரான் போயிட்டு ஹரான்லேருந்து கானான் போகும்போது நடுவில் ஒரு பஞ்சம் வந்தோன்னே எகிப்து போகிறாங்க. ஸோ எகிப்து தேசத்திலிருந்து probably they would have secured Hagar as a slave from Egypt. அந்த நாட்களில் ஆகார் ஒரு அடிமையாக இருந்தால், அடிமைனா ஓனர் தான் உனக்கு ஃபுல், அவங்க they own you. If you are a slave you don't have a say. உனக்கு வந்து எதுவுமே சொல்ல வாய்ப்பு இல்லை. இப்போலாம் நம்ம பார்த்தீங்கன்னா யாராவது நீங்கள் வேலை வச்சுன்னா என்ன சொல்லுவாங்கப்பா, இந்த டைமுக்கு தான் நான் வருவேன்வாங்க. அது மட்டும் இல்லை, கேஷுவல் லீவ் வேணும், சிக் லீவ் வேணும்வாங்க, இந்த சம்பளம் வேணும்வாங்க, நீ சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்தாவணும், சரியா ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கோச்சிப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ரைட். அந்த டைமில் அதெல்லாம் கிடையாது பாஸ். 24/7 you have to be available. ஆனால் ஒன்று அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா எஜமானனுக்கு குழந்தை இல்லைன்னா அடிமை பெண் போயே ஆகணும். அது அப்படியே கண்டினியூ ஆகுது. யாக்கோபு வாழ்க்கையில் கூட லேயால் ராகேல், we see the life of Rachel and Leah. ஏன்னா அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி பொண்ணை மட்டும் கட்டி கொடுக்கல, எல்லாம் கல்யாணம் பண்ணுற பொண்ணு கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்வெண்ட்டையும் கட்டி கொடுப்பாங்க. ஆண்கள் நீங்கள் எவ்வளோ தான் வருத்தப்பட்டாலும் அது வாய்ப்பு இல்லை இப்போ, சரியா? அது அந்த நாட்களே முடிஞ்சு போச்சு அந்த 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 கஸ்டம்ஸ்லாம். Now இப்போ Hagar was compelled to bear a child with Abraham. எல்லாம் ஒத்துக்கினா, பட் she was sent out. ஆனால் என்னன்னா, ஹாகாரை குறித்து வாசிக்கும் போது என்னதான் ஒரு அடிமை பெண்ணாக she had come from Egypt, முதல்ல கர்த்தருக்கே பேர் வச்ச முதல் ஆளு ஆகார். Agar was the first person to give God a name, right?
அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாவே யாவே யாவேன்னு தான் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கே பேர் வச்ச முதல் ஆள் யார் பாருங்க, இந்த அடிமை பெண் ஆகார். அவ தான் எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். எல்ரோயின் முதலாக பேர் வைக்கிறது ஆகார் தான். இப்போ இந்த ஆகாருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு பேக்ரவுண்ட்னா ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 21 verse 8 to 10, 8லேருந்து 10 வரைக்கும் வாசிப்போம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. அதாவது ஐசக் grew and he weaned off. அதாவது பால் மறந்ததுன்னா பால் குடிக்கிற டைம்ல இருந்து மாத்துறாங்க. அதுக்கு ஒரு செலிப்ரேஷன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன், பால் குடிக்கிறது தான் ஒரு ஃபங்க்ஷன். யோசித்து பாருங்க, நல்ல வேலை நம்ம இந்த மாதிரி டைம்ல இவ்வளோ ஃபங்க்ஷன் செய்யணும்னா அதுக்கே இஎம்ஐல ஓட வேண்டியது இருக்கும். சரியா? பால் குடிக்கிற நிறுத்தத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். தயவுசெய்து அமைச்சிருப்பா, அடிமை பெண்ணையும் அவன் மகனையும். ஏமா நீயும் அந்த பையனுக்கு அம்மா தான்ப்பா, நீயும் ஒரு வகையில் ரிலேட்டிவ். ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஐசக்கு கிட்டத்தட்ட 3 வயசு, பால் மறக்கிற ஏஜ் பார்த்தீங்கன்னா 2 to 3 years. இஸ்மவேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா he was circumcised when he was 13 years. அவன் 14 years இருக்கும்போது தான் ஈசாக்கு பிறக்கிறான். ஸோ 13, 14 + 3 பார்த்தீங்கன்னா 17 years. இப்போ இஸ்மேல் வயசுனா 17. வாய முடியும் சும்மா இருக்கலாம்ல. 17 வயசு போய் 3 வயசு பையனை வந்து என்ன பண்ணிக்கிறான், கிண்டல் பண்ணிக்கிறான், கலாச்சிக்கிறான். அம்மாக்கும் வந்துச்சு, காலி பண்ணிட்டாங்க. My first point for today is rejection from people doesn't mean rejection from God. மக்களிடத்திலிருந்து வருகிற நிராகரிப்பு அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நிராகரிப்பு கிடையாது. I want to tell you there are certain times like quite often people reject us. யாரு நம்மளை ரிஜெக்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. People who come to know about our life reject us. our background reject us. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம அசைக்கப்பட மாட்டோம், ரிஜெக்ட் பண்ண மாட்டோம்னா people just rejected. But I want to tell you, இவங்க ரிஜெக்ட் பண்ணதுனால நம்ம ரிஜெக்ட் கிடையாது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்காரோ அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. Don't be bothered if people have rejected you. ஏன்? காலையில எந்திரச்சா ஆதியாகமம் 21 அதிகாரம் வாசிங்க, 11 verse from 11 வாசிங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அதாவது ஆபிரகாமுக்கு என்ன துக்கமா இருந்துச்சு? மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம். ஏண்டா ஆகாரும் வைஃப் தானே, அந்த அம்மா குறித்து இவருக்கு துக்கம் இல்லை, மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் துக்கமா இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அதாவது சாராள் சொல்வதை உனக்கு கேள். ஒன்னு ஆபிரகாம் என்ன பண்றாரு? He decides to send Agar and Ishmael. Now Agar did not expect this. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவ துரத்தப்படும் போது ஆபிரகாம் அனுப்பல, சாராளும் அனுப்பல. ஆனால் சாராள் ஓடி போற அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தா. She tortured enough that Agar ran away. So Agar never thought she will be rejected by her husband. புரியுதா? அவ யோசிக்கவே இல்லை, எப்பா என் ஹஸ்பண்ட் என்ன ரிஜெக்ட் பண்ணுவான், அதுவும் என்னப்பா பிள்ளையோட இருக்கிறேன், ஃபர்ஸ்டாவது தனியாக அந்த வேற விஷயம், பிள்ளையோட இருக்கிறேன், நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல I will not be rejected. She was so confident about living under the protection of Abraham. She never thought she'll be rejected. But there comes a time she was rejected. அதோட அவளுக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா, ஆபிரகாம் ஏன் ரிஜெக்ட் பண்ணனா? he is a godly man. எப்படி? ஆண்டவர் இயேசு வழிபடுறாரு, யாவே என்ன கும்பிடுறாரு, நல்ல மனுஷன். அது மட்டும் இல்லை, சாராலும் இயேசுவை ஏற்றுனுக்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா சாராய் வந்து சாராவா மாறிச்சு. ஆபிரகாமுக்கு சர்க்கம்சிஷன்லாம் நடந்துச்சு. ஹோலி 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 ஆகிறாங்க, நம்மளை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. we are in a safe place. but she was rejected. சரியா? சில நேரத்தில் கடவுளின் மக்களே, தேவ மனுஷர்களே, விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவங்களே, பிளாக் அண்ட் பிளாக் போட்டவங்களே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, யார் எந்த நேரத்தில் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, Agar was being rejected not just from the house of Abraham. நான் எப்படி பார்க்குறேன்னா, Agar was being rejected from being a slave. அடிமைத்தனத்திலிருந்து அவ விடுதலையாக்கப்பட்டதாக நான் பார்க்குறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I want to tell you today, rejection by man does not equal to rejection by God. மனுஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், உன் நிலைமையை பார்க்கட்டும், என்ன வேணா பண்ண, மனுஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆனா என் கர்த்தர் உன்னை நிராகரிப்பதில்லை. யார் உன்னை நிராகரித்தாலும், உன் கணவனே உன் தாய் தகப்பனே நிராகரித்தாலும், வசனம் சொல்லுது, தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிடுகிற தேவனே இல்லை. ஆமென் சொல்லிருக்கணும் சத்தமா எல்லாரும். So this morning I want you to understand, there are certain places we will be rejected. That's unavoidable. You will be rejected. But that's not a rejection from God. Man's rejection, it will be overridden by God's selection. ரெண்டாவது காரியம்,
You don't know where to go, but he knows where he is leading you. என்னன்னா நிறைய நேரத்துல எங்க போறேனே நமக்கு தெரியாது. நம் வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது கேட்கணும்ல. என் வாழ்க்கை எங்கடா போகுது, என்ன பண்றோன்னே தெரில. நல்லா தான் இருப்பாங்க சிலர்லாம். கேட்டா ஒரு மாதிரி ஆகுதுங்க, எல்லாம் வாழ்க்கை ஏதோ போற மாதிரி இருக்குது. பெருசா ஒன்றும் ஒரு என்னது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் எதுவும் இல்லை. ஏதாவது பிரச்சனை வந்து தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும் வாழ்க்கையில். சரியா? அந்த மாதிரி எதை நோக்கி போய்டும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்தால் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்கும், நம்ம நிறைய நேரத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரில. ஆனால் முக்கால்வாசி நேரம் நம்ம எங்கே போகணுன்னு தெரிலனாலும் ஒன்று மட்டும், அவர் நம்மளை எங்கே கொண்டு போகிறாருன்னு தெரியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? He knows where he is leading me. Look where I am now. Look where you are now. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இங்க இருக்கிற இடத்துல ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 5 வருஷம் முன்னாடி நீங்க இங்க இருப்போம்னு யோசிச்சு பார்த்துருப்பீங்க? சான்ஸே கிடையாது. நான்லாம் சத்தியமே கிடையாது. என்கிட்ட எத்தனையோ பேர் வந்து சொன்னா கூட நான் நம்பவே இல்லை. எழுதி கொடுத்து வரைஞ்சிருந்தாலும் கூட நான் நம்பியிருக்க மாட்டேன் நான் இதை செய்வேன்ட்டு. ரைட்? We don't know where we are going, but he is leading us. I'll tell you why. காலையில ஆபிரகாம் எந்திரிக்கிறார். Genesis chapter 21 verse 14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, அதாவது பாத்தீங்கன்னா in English it says Abraham got up in the morning and prepared food. எப்படி காலையில ஆபிரகாம் எழுந்து ஆகாருக்கு சமைச்சுக்கிறார். ஆகார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ச்சே, வாட் a medical miracle. காலையில என் ஹஸ்பண்ட் எழுந்து எனக்கு சமைக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஹஸ்பண்ட் சமைச்சிட்டு டைவர்ஸ் கொடுக்க போறாரு. சரியா? காலையில எழுந்து ஹஸ்பண்டுங்க ஏதாவது சமைக்கிறாங்க செய்யறாங்கன்னா ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. ஜஸ்ட் கிடிங். காலைல ஏஞ்சி ஹஸ்பண்ட் சமைக்கிறார். என்னடா இவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, ஆனால் ஏப்ரஹாம் ப்ரிப்பேர்ட் ஃபுட். அவரே சமைக்கிறாரு, அப்பம் போடுறாரு, தண்ணி எடுக்கிறாரு. ரைட்? ஆகாருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் என்ன பண்ணுறாரு, நம்மளால் அப்பா எடுத்து தண்ணி எல்லாம் எடுத்து ஏதோ சர்வ் பண்ண வரான்னு பார்த்தா அந்த அம்மா கிட்ட தோல் மேலே கொடுத்து என்னது டேக்அவே, என்னத்துக்குறா நம்மளுக்கு இந்த ஆள் டேக்அவே கொடுக்குறாரு. கொடுத்து என்ன பண்ணுறாரு வாசிங்க? அவளை அனுப்பிவிட்டான். அவரை அனுப்பிவிட்டால் அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அதாவது ஆங்கிலத்தில் எப்படி போதுன்னா, she was wandering aimlessly. அந்த மேப்பை காமிச்சிங்க. பெயர்சபாவில் அவள் வனாந்தரத்தில் எங்க போறோன்னு தெரியாம அலைந்து திரிந்து கொண்டதா. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் ஊர். ஊர்னா நம்ம ஊர், தமிழ் ஊர் கிடையாது. ஊர் ஆஃப் த சால்டியன்ஸ். இங்க தான் வந்து ஆபிரகாம் இருந்தார். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ இங்க இருந்து ராஜா நீ கானானுக்கு போனாரு. ஆனா நம்மால் என்ன பண்ணாரு, ஊர்ல இருந்து அப்படியே புறப்பட்டு ஹரான்ல போய் தங்கிட்டார். So that's where we begin. Chapter 12 verse 1. He was settled in Haran. ஹரான்ல இருக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஹரான்ல இருந்து நீ கிளம்பி எங்க வந்தனோ நீ நேரா கானானுக்கு வரணும். கானான் இங்க இருக்கு. alright? So கிளம்பி chapter 12 முடியறதுக்குள்ள வந்து சேர்ந்துறார். பட் ஆனா அதுக்கப்புறம் வந்த இடத்துல ஒரு ஃபேமைன். எங்க போறாங்க? பஞ்சம் வந்தோன்னா எகிப்துக்கு போறாங்க. they go to Egypt. இங்க தான் ஆகாரை ரெக்ரூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா ஈஜிப்ட்ல இருந்து தான் ஆகாரை கொண்டு வராங்க. இங்க இருந்து கொண்டு வந்துறாரு. ஃபர்ஸ்ட் ஹெப்ரான்ல இருக்காரு. இப்போ இங்க இருந்துட்டு இங்க தான் செட்டில் இருக்காங்க. இப்போ இந்த அம்மாவை வந்து என்ன சொல்றாங்க, அமுச்சு விட்டோன்னு ஆகார் கானான்ல இருந்து எகிப்துக்கு போகாமல் அவர் பெர்ஷிபாவில் நிலத்துல பரானில் அவள் அலைந்து கொண்டிருக்கிறார். aimlessly wandering. aimlessly wanderingனா எங்க போறானே தெரியாம எங்கடா கொண்டு போறாங்க ஆண்டவர், அப்படியே சுத்தினேகிறா. அதுவும் யோசிச்சு பாருங்களேன், வனாந்திரம். ரைட்? டைரக்ஷன்லாம் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்க போறானே தெரியல, பையனோட சுத்தினே இருக்கிறா. ஆனா அவளுக்கு தெரியாது பரான்ல தான் செட்டில் ஆக போறோம். அவளுக்கு தெரியவே தெரியாது. எங்கேயோ போறோம்டா. அவளுக்கு ஒருவேளை யோசிச்சிருப்பா, எப்பா திருப்பி எகிப்து மட்டும் போவானா, நம்மள போனா நம்ம ஊருக்கு போனா நம்மள என்ன பேசுவானுங்கன்னு தெரியாது. I don't want to go back to Egypt. So she's wandering aimlessly. aimlesslyனா ஒரு க்ளூ இல்லாம. நான் ஒன்று சொல்றேன், அவளுக்கு தெரியாது அவள் எங்க போறான்னு. ஆனா கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து அவளை விடுதலையாக்கி அந்த வனாந்திரம் பாரானில அவளை எஜமானி ஆக்க முடியாது கர்த்தர் அவள் வாழ்க்கையில முடிவு பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா தான் கை தட்டாங்க. கர்த்தர் அவளை ஆபிரகாம் வீட்டுல இருந்து தூக்குறதுக்கான காரணமே அவள் டெல் யூ, அவன் மட்டும் கம்ஃபர்ட்டா உட்காந்து ஆபிரகாம் வீட்டுல இருந்தானா கடைசி வரைக்கும் அவன் அடிமையா தான் இருப்பா. சாரா வந்து ஏவா அதை தூக்கு, இதை அடிவை, என்ன உன் பையன் ரொம்ப பேசுறான், இந்தா ஈசாக்கு அது வேணா, இந்த இஸ்மாயில் இப்படிதான் இருந்திருப்பா. ஆனா வனாந்திரத்தில் போகும்போது இஸ் மை லைஃப் ஓவர், ஐ டோன்ட் நோ வேர் ஐ எம் கோயிங். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அவளை எஜமானி ஆக்கும்படியாக, அவளுக்கு தெரியாம எங்க போறான்னு தெரியாம அவள் சுத்திட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் அவளை கொண்டு வந்து அவளையும் பையனையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படியாக திட்டத்தை வைத்திருந்தார்.
Now I want to tell you this morning, you probably don't know what's next. You are confused, you are wondering not what's going to happen next. அடுத்தது என்ன ஆண்டவரே, கம்ஃபர்டபுளா இருந்த ஆண்டவரே ஆபிரகாம் கூட திடீர்னு பார்த்தா வனாந்திரத்தில் இருக்கிறேன். ஐ எம் வாண்டரிங் எய்ம்லெஸ்லி. சிலர்லாம் சொல்லுவாங்களா, என்ன பண்றோம் உன் லைஃப்ல? சிலர்லாம் சின்ன வயசுல அப்படியே கேட்டுக்கலாம், உன் லைஃப்ல ஏமே இல்லையா? என்ன ஏம்? கேட்டவங்களாம் எங்க இருக்கிறான்னு தேடி நிற்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய ஏம் வச்சிருந்தாங்களே, என்ன கிழிச்சாங்கன்னு பார்க்கறதுக்கு. ரைட்? மை ஏம் இஸ் ஜஸ்ட் டு பி ஒபீடியன்ட் டு காட் அண்ட் ப்ளீஸ் காட். அவ்வளோதான். அவர் எனக்கு ஒரு பெரிய ஏமை வச்சிருக்காரு. ஏன் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது? அவர் ஏன் என் வாழ்க்கையில மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அவர் வெச்ச குறி என் வாழ்க்கையில தப்பவே தப்பாது. His aim is on time every time. Hallelujah. So I want to tell you, if you don't know where you're going, it's okay. He knows where he's leading you. கர்த்தர் உங்களை எங்க கூட்டி போறாரு அவருக்கு தெரியும். மூணாவது காரியம், your conclusions cannot cancel his plans. அதாவது நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, ஒரு முடிவுக்கு வரீங்களே. கன்க்ளூஷன்னா எடுக்கிற முடிவில் டிசிஷன் வேற, கன்க்ளூஷன் வேற. அதாவது உன் முடிவுகள், ஒரு முடிவுக்கு வரீங்களே, அது நீ என்ன முடிவுக்கு வேணா நீ வா, ஆனா அது கத்த திட்டத்தை ரத்து செய்ய வாய்ப்பே இல்லை. யுவர் கன்க்ளூஷன்ஸ் கேனாட் கேன்சல் காட்ஸ் பிளான். சிலர் நம்ம யோசிக்கிறோம்ல, இது எல்லாம் பார்த்த பிறகு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். எப்படி இதெல்லாம் யோசிச்சு இதுதான் முடிவு, இதுக்கு மேலே இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு முடிவு வரீங்களே, நீ என்ன வேணா முடிவு பண்ணுங்க. பக்கத்து பக்கத்தில் நீ என்ன வேணா முடிவு பண்ணிக்கப்பா, ஆனால் அவர் பிளான் நடக்கும். I'll tell you why. ஏன்னா இந்த அம்மா அது வாசிங்க 21:15-16. துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு, when the water was gone, அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து. ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்க, தண்ணி காலியான பிறகு, அப்பம் காலியான பிறகு தண்ணியை காலியான பிறகு, when the water was dry, when the water was gone, which means you can survive even without food but not without water. So already the food was gone. அப்போ சாப்பாடு எப்போ காலி ஆயிடுச்சு, இப்போ தண்ணி மட்டும் இருக்குது. கடைசி ஹோப் எது மேல? தண்ணி மேல. So when the water is gone, she believes that it's all done. முடிஞ்சு போச்சு. தண்ணி காலினா எல்லாமே காலி. அந்த அம்மா ஒரு கன்க்ளூஷன் கொண்டாங்க. என்ன முடிவு கொண்டாங்க? என் பையன் சாவ போறான். அந்த அம்மா முடிவு பண்ணி என் பையன் சாவுறத நான் பார்க்க மாட்டேன். ஏமா நிறைய பேர் நம்ம இப்படிதான், என் பையன் இப்படிதான், என் பொண்ணு இப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுறோம், we come to conclusion. தயவுசெய்து இந்த கன்க்ளூஷன்லாம் வராது. We come to conclusion and say this is how my marriage is going to be, this is how my health is going to be. இப்படியே வந்துட்டாங்க, ஆயிடுச்சுங்க. 20 வருஷமா பிபி மாத்திரை போட்டாச்சு, இன்னும் கத்தர் கொடுத்துருக்கிற அந்த கொஞ்சம் நாட்களும் நான் நிம்மதியாக பிபி மாத்திரை சாப்பிட்டு சத்துருவேன். Why do you have to conclude a conclusion? Just because you've been taking pills for a long time, I don't think that's how your life is going to conclude. Just because this happened, just because your water is over. My question is today, what is your water in your life today? உன் வாழ்க்கையில தண்ணியா ரொம்ப முக்கியமா, இதுதான்டா இதனால தான் நான் வாழ்றேன் அப்படின்னு that shows what is your water today. It could run dry, but don't come to a conclusion. I tried many things pastor, என் sources எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, இதெல்லாம் ட்ரை பண்ணி எனக்கு எதுவுமே நடக்கல, அதனால I think என் பையன் செத்துற போறான், என் ஆசீர்வாதம் செத்துற போகுது, என் தரிசனம் செத்துற போகுது, கத்தர் கொடுத்த அழைப்பு செத்துற போகுது, கத்தர் கொடுத்த வாக்கு. I want to tell you, தயவு செய்து உன்னுடைய முடிவு கத்தர் திட்டத்தை கேன்சல் பண்ண வாய்ப்பே இல்லை. நீ என்ன வேணா முடிவு பண்ணிக்கோ, அவர் உன் வாழ்க்கையில முடிவு பண்ணதை நிச்சயமா கத்தர் செய்து காட்டுவார். Hallelujah. நல்லா கையில தட்டி, you need to be excited. Who are you to make a decision? பகல் பார்த்து கேளுங்க, நீ யார் முடிவு பண்றது? நீ யார் முடிவு பண்றது? Don't decide. Don't decide that your son is going to die or உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும்போது. நாலாவது காரியம், God hears, God sees and God remembers his promise to you. கத்தர் கேட்கிறாரு, சொல்லுங்க, கத்தர் கேட்கிறாரு, கத்தர் பார்க்கிறாரு, கத்தர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. 3 விஷயம் பண்றாரு. வாசிங்களா, என்ன கேட்கிறாரு? 17th verse வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, அந்த பிள்ளை வயசுன்னா 17 வயசு, 17 years பிள்ளையாம். நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இதை பற்றி எப்படி வளர்ந்துக்குது பாரு, வளர்ந்துக்குது, 17 வயசு இன்னும் பிள்ளையின் சத்தத்தை. கத்தருக்கு பிள்ளை தான், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வாசிங்க.
ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பாருங்க, எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஆகார் சத்தத்தை கேட்கிறார். அந்த டேபிள்ல போட்டீங்கன்னா ரெண்டு ஆகார் has two journeys in her life. ஓகே, போடுங்க வந்து அந்த டேபிள். she has two journeys. 16th chapter 21st chapter. முதல் ஜர்னி சாரா அவளை மிஸ்ட்ரீட் பண்றா, ஓடி போயிடுறா. செகண்ட் ஜர்னில ஆபிரகாமே அனுப்புறார். ஃபர்ஸ்ட் ஜர்னி எப்ரான்ல இருந்து கிளம்பி போறா கானான் கிட்ட. ஓகே, செகண்ட் ஜர்னி எப்ரான் பக்கத்துல இருக்கிற ஓக்ஸ் ஆஃப் மாம்ரே கிட்ட இருந்து கிளம்புறா. ஃபர்ஸ்ட் போற இடம் வில்டர்னஸ் ஆஃப் ஷோர். சாரா கிட்ட இருந்து ஓடணும்னு வீட்டுக்கே ஓடிடலாமா அப்படின்னு எகிப்து வரைக்கும் போறா ஃபர்ஸ்ட் ஜர்னி. செகண்ட் ஜர்னி எகிப்து பக்கம் போல, she comes to பெர்ஷிபா, பரான் பக்கத்துல வரா. ஃபர்ஸ்ட் டைம் சாரா கிட்ட இருந்து ஓடும் போது ஏதாவது கொடுத்து அமிச்சாங்களா? ஒண்ணுமே கிடையாது. she left with nothing. இந்த தடவை பிரெட்டும் தண்ணியும் கொடுத்து அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் டைம் டோட்டலா ஒரு பயம், என்ன நடக்க போகுது, கைடன்ஸ் இல்லை. இந்த தடவை ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் broken, she is wandering aimlessly. ஃபர்ஸ்ட் டைம் ஆகாரின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இந்த தடவை ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். I want to encourage everybody of you. இங்க ஐயா தேவன், நீங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஜெபத்தை மட்டும் கர்த்தர் கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியாம உங்க பிள்ளை அழுதுனுக்கலாம், உங்க பிள்ளை ஜெபம் பண்ணுக்கலாம், அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ நம் பிள்ளைகளின் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவ வல்லவராகிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், நீங்க யோசிப்பீங்க, இல்ல பாஸ்டர் என் பிள்ளை வந்து இன்னும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இல்ல, அதனால கர்த்தர் ஜெபம் பண்ண. இஸ்மவேல் எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா வந்திருப்பா தெரியுமா? இஸ்மவேல் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறாரா? அது மட்டும் என்ன சொல்றாரு? கர்த்தர் கேட்டு என்ன சொல்றாரு? நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவனை யார? சத்தமா சொல்லுங்க, யார? இஸ்மவேல. ஈசாக்கையும் பெரிய ஜாதியாக்குவானரு. இப்போ இஸ்மவேலையும். இப்போ நான் யோசித்தேன், ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, எப்பா இவன் உன் கூட இருந்தா ஈசாக்கு பெரிய ஜாதி ஆக மாட்டான்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அங்க இருந்தா சாரா இஸ்மவேலையும் பெரிய ஜாதியாக்க விடமாட்டாரு. அவனை சாரா கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணி தனியா வந்து வச்சாதான் இஸ்மவேலையும் கர்த்தர் பெரிய ஜாதியாக கொண்டு பார்க்க முடியும் என்று கர்த்தர் தூக்கிட்டு வராரு. ஹல்லேலூயா. ஐயா, ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை தூக்குறாருன்னா அந்த இடத்துல உன் வளர்ச்சியை தடை செய்யறாங்க. அதனால தான் கர்த்தர் அங்கிருந்து உன்னை தூக்குறாரு. அங்க இருந்தா நீ பெரிய ஜாதி ஆக முடியாது. உன்னை தூக்கி வந்து கர்த்தர் பரான்ல வனாந்திரத்துல வைத்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவார். ஹல்லேலூயா. He saw, he heard, he recalled the promise. ஏன்னா 16வது அதிகாரத்துல ஆகார்கிட்ட சொன்னார் கர்த்தர், இஸ்மவேல் பிறப்பான், அவனை நான் இப்படி பண்ணுவேன். அதை ஆகார மறந்துட்டாங்க. சொல்லுங்க, யார் மறந்தா? பக்கத்து பக்கத்தில் நீ தான் மறந்துட்ட. நம்ம மறந்துடுறோம். நம்ம மறந்து செத்துருவான் இஸ்மவேல் நினைக்கிறேன். கர்த்தர் நான் சொல்ல இல்லப்பா, அவனை பெரிய ஜாதி ஆகும். ரைட்? God heard, God saw, God also remembered. ஐயா, நம்ம மைண்ட் இவ்வளோதான், நிறைய மறந்துடுறோம். சரியா? அதுவும் அவனுக்கு கொஞ்சம் 40 மேலே அப்படி தாண்டிச்சுன்னா சொல்கிறான், சும்மா வயசாகல, ஞாபகம் இல்லை, மறந்துடும் அப்படின்னு. நீ வேணா மறக்கலாம், கர்த்தர் மறக்க வாய்ப்பே இல்லை. உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை மறக்க வாய்ப்பு இல்லை. நீ கர்த்தருக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு சில ஆல்டர் காலில் கையை தூக்கின பாரு, அதுவும் வாய்ப்பு இல்லை. இதையும் செய்வார், அதையும் ஞாபகம் வச்சுக்கிறார். லாஸ்ட் ஒன், God's provision is closer than you think. கர்த்தர் உனக்கு செய்ய போகிற அற்புதம் மிக அருகாமையில் இருக்கு. நீ நினைப்பதை விட மிக அருகாமையில். சொல்லுங்க பார்க்கலாம், மிக அருகாமையில். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிக அருகாமையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அவங்களை நம்பவே முடியாது. ஒரு நாள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு. இந்த மாதிரி சார் நாங்கள் கீழ்பாக்கில் ஒரு ஃப்ளாட் கட்டுறோம் சார், பெரிய ஃப்ளாட். அந்த கம்பெனி பேரை விட்டுலாம், சரியா? நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்படி தான் போட்டாங்க, கீழ்பாக்கில் கட்டுறேன். நானும் கீழ்பாக்கில் தான் சார் இருக்கிறேன். எங்கே சார் கீழ்பாக்கில் அப்படியே அந்த மெயின் ரோட்டில் வந்து ஐநாவரம் சிக்னல் வாங்க சார். சரி, கீழ்பாக் தாண்டியாச்சு ஆல்ரெடி. அப்படியே அந்த ரைட் எடுத்தீங்கன்னா சார், நேராக போனீங்கன்னா ஓட்டரி வரும் சார். சார் கீழ்பாக்கம். ஆமாம் சார் அப்படின்னா. அங்கே ஒரு லெஃப்ட் எடுத்து திருப்பி ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா நேரம் அப்படியே புளியந்தோப்புக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் வரும் சார். என்ன சார் அது வியாசார்பாடி இல்லையா சார்? அங்கே. ஆமாம் சார், அங்கே தான் புது ஃப்ளாட் வருது. ஐயோ, கீழ்பாக்கு மிக அருகாமையில்னா வியாசார்பாடி ஸ்பெல்லிங்னா கீழ்பாக் ஸ்பெல்லிங்னா. டுடே a lot of people, this is how they kind of cheat us. பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த கர்த்தர் உண்மையிலே நமக்கு பக்கத்திலே மிக அருகாமையில் வைத்திருக்கிறார். நம்ம கிட்டே தான் இருக்குது, மிக அருகாமையில். கர்த்தர் சொல்றார், உன் அற்புதம் மிக அருமை. You've been seeking everywhere else.
ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் மிக அருகாமையிலே வைத்திருப்பார். உங்க பொண்ணுக்கு பையன் பார்த்தீங்களா, மிக அருகாமையிலே கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டல் தேடினா மிக அருகாமையிலே கர்த்தர் வைத்திருப்பார். ஒரு பையனை தேடுறீங்களா, பொண்ணை தேடுறீங்களா, அந்த ரோலையே கூட கர்த்தர் வைத்திருப்பார். கல்யாணம் ஆனவங்க ஆவாதவங்கள பாருங்க கொஞ்சம். ஓகே ரைட். மிக அருகாமை நம்ம பார்த்து நம்ம இங்கேயா அங்கேயா அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாமா, இதில் ரெஜிஸ்டர் பண்ணலாமா. எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, எங்க அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாமா, இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுமான்னு. நான் சொன்னேன், ஷோர்லி குட்னஸ் அண்ட் மர்சி நம்மளை தேடி வரும். ஷோர்லி குட்னஸ் அண்ட் மாப்பிள்ளை அண்ட் மருமக நம்மளை தேடி வருவாங்கன்னு நாங்கள் அந்த மாதிரி ஜோம் பண்ணோம். அப்போ இவ கண்ணை திறக்கிறார். வாசிங்க 21 chapter verse 19. தேவ் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்திலே பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். அதாவதுங்க கண்ணை திறந்த உடனே அந்த நாட்கள்ல ஸ்பெக்ஸ்லாம் கிடையாது, தெரியுதா? லென்ஸ் காட்டு, லாரன்ஸ் அதெல்லாம் ஸ்பெக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க இருந்து கண்ணாடி போட்டு எங்கடான்னு தேடுறதுக்கு பைனாக்கெல்லாம் கிடையாது. கண்ணை திறந்தா தண்ணி இருந்தது. சொல்லுங்க, கண்ணை திறந்தா தண்ணி இருந்தது. சொல்லுங்க, கண்ணை திறந்தா இட் வாஸ் தேர். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு இந்த பயம், இந்த வரி, இந்த கன்க்ளூஷன் இருக்குது பத்தியா, செத்துருமான ஒரு கன்க்ளூஷன் வந்ததுனால உன்னால அந்த தண்ணியை பார்க்க முடியல. இந்த நீங்க கார் எல்லாம் டிராவல் பண்ணும்போது இந்த வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா கார்லாம் ஃபுல்லா மிஸ்ட் ஆகி ஃபாக் ஆயிடும்ல, ஒண்ணுமே பார்க்க முடியாது. ஆனா டிஃபாகர் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. டிஃபாகர் அழுத்தினாவும் டக்குன்னு அந்த ஃபாக் எல்லாம் கிளியர் ஆகி என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம கிளியரா பார்க்க ஆரம்பிச்சலாம். சொல்லி இன்னைக்கு இந்த வரி ஆங்ஸைட்டிலாம் இந்த மிஸ்ட் மாதிரி ஃபாக் மாதிரி நம்மளை பார்க்க விடாம தட்டுது. ஆனா ஃபெய்த்ன்ற டிஃபாகர் பட்டன் நீங்க அழுத்துனீங்கன்னா எது உனக்கு தெரியலையோ நல்லா கிளியரா தெரியும், எல்லாமே நம்மளுக்கு பக்கத்துலயே இருக்கும். ஹல்லேலூயா. I want to tell you today, remove this worry, remove this anxiety from you, because கர்த்தர் மிக அருகாமையிலே உன் அற்புதத்தை, தொலைவில் இல்ல மிக அருகாமையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்த தண்ணி அவன் கொடுத்தான். அப்புறம் வாசிங்க, டக்குன்னு முடிப்போம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவர் யார் கூட இருந்தா? யார் அந்த புள்ள? சத்தமா சொல்லுங்க, யார் அந்த புள்ள? தேவன் ஈசாக்கோடு இருந்தான்லாம் வாசிக்கிறது போய் தேவன் யார் கூட இருக்கிறான்? The story is very personal to me. This relates to my life. தேவன் ஈசாக்கோடு மட்டும் இருக்கிற தேவன் இல்ல, இஸ்மாயிலோடும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லது நான் அதிக நேரத்தில் நான் ஒரு இஸ்மாயில தான் பார்ப்பேன். தேவன் என் கூட இருக்கிறார்ல, ஈசா கூட மட்டும் இல்லை, பரிசுத்தவான்களோடு மட்டும் இல்லை, ரைச்சஸா இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இஸ்மாயிலோடைய வசனம் சொல்லுது, ஆகாரம் அப்படி உள்ள ஆபிரகாம் ஆகாரோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஆகாரோடும் இருந்தார், இஸ்மாயிலோடும் இருந்தார். வசனம் சொல்லுது, he became a skillful archer. அவங்க அம்மா அவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. எந்த பையன் செத்து போயிடுவான்னு வசனம், அந்த பையனுக்கு இப்போ கல்யாணமே நடக்குது. ஹல்லேலூயா. Hey, this is my God, Lord. This is your my Jesus. ஐயா, நீ நினைக்கலாம், you come to a conclusion in life, இதுதான் உனக்கு முடிய போகுதுன்னு. But I want to tell you, God is not concluded. கர்த்தர் ஒன்றும் முடிக்கவே இல்லை. நீ எந்த பையன் செத்து போனாலும் அந்த பையனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். எந்த ஆசீர்வாதம் செத்து போகணும்னு நினைக்கிறியோ அந்த ஆசீர்வாதத்தை நான் மல்டிப்ளை பண்ணுவேன். எந்த தரிசனம் உனக்கு செத்து போகணும்னு நினைக்கிறியோ அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன். எந்த அழைப்பு வாழ்க்கையில் முடிஞ்சுன்னு நினைக்கிறியோ அந்த அழைப்பு நான் இன்னும் வாழ்க்கையில் மல்டிப்ளை பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன். I want to tell you, I just want to finish with this, you know. நான் யோசித்து பார்த்தேன், ஆகாருக்கு இப்படி தான் இல்லை, ஒரு பேக்கையும் ஒரு பாட்டிலையும் என்ன பண்ணாங்க, இப்படி கொடுத்து விட்டுறாங்க. நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு பாட்டிலில் ஒரு தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தண்ணியே டிபெண்டாக இருப்போம். எப்படி முழுசாக கூட குடிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கூட என்ன சொல்லுவாங்க சிலர்லாம், லைட்டாக தொண்டையை மட்டும் என்ன பண்ணுவோம், தொண்டையை மட்டும் நினச்சிக்கின்னு வயிறுக்குள்ள கூட தண்ணி, ஏன்னா இது காலியாச்சுன்னா என்ன பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த கையில் ஒரு வெயிட்டை தூக்கின்னு இதை நம்பியே வாழ்றோம். அதனாலே நம்ம என்ன பண்ணுவோம், குடிக்க மாட்டோம். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல குடிச்சுதான் ஆகணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வச்சு பார்த்தா என்னவா, காலி ஆயிடும். ஆனா இது காலியான பிறகுதான் ஐயோ போச்சேன்னு நான் போயிடும் போது தான் கர்த்தர் கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு நதியே கர்த்தர் வைத்திருக்கிறார். என் கிட்ட இருக்கிற பாட்டில தண்ணி காலியா போயிருக்கலாம், இதுக்கு this can run dry, பட் ஆனா எனக்கு முன்னாடி என் ஆண்டவர் ஒரு நதியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். My bottle and my baggage and this can go out of my life. I am not dependent on this. நான் வனாந்தரத்தில் இருந்தா கூட என் கர்த்தர் எனக்காக ஒரு நதியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது மிக அருகாமையில் இருக்குது.